வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ பாலிடெக்னிக் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து 15ஆம் தேதியிலேருந்து நடக்க போகுது. ஸோ அதுக்குண்டான டைம் டேபிள் எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கிரேஸ் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் டிப்ளமோ முடிக்காதவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சான்ஸ் கொடுத்து எக்ஸாம் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் தான் நிறைய பேர் வந்து அரியர் வச்சுருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இயரில் அது நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட் தான் ரொம்ப அரியர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அரியர்ஸ் அவங்க படிச்சது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம் இது வரைக்கும் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஸ்கீம், சி ஸ்கீம், டி ஸ்கீம், ஜி ஸ்கீம், என் ஸ்கீம், கே ஸ்கீம், எல் ஸ்கீம், இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது எம் ஸ்கீம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து எம் ஸ்கீம் முடிஞ்சு அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் இயர், இப்போ கரண்டா ஃபர்ஸ்ட் இயர் இருக்கிறவங்க என் ஸ்கீம் வந்து எழுத போறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலிருந்து படிச்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து படிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க எந்த சப்ஜெக்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ஸ்கீமுக்கு உண்டான ஈக்குவலன் பேப்பர் தான் அவங்க வந்து எழுதணும். சரிங்களா, அவங்க எந்த ஸ்கீமா இருந்தாலும் சரி, ஆர்ஆர் ஸ்கீமோ, சிஓ, டிஓ, ஜிஓ, ஜேஓ, எந்த ஸ்கீமா இருந்தாலும் சரி, அவங்க வந்து இப்போ எந்த ஸ்கீம்ல இருக்கிற அந்த பேப்பரை வந்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ஸ்கீம்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு உண்டான ஈக்குவலன் அந்த பேப்பர் தான் வந்து அவங்க எழுதணும். சரிங்களா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர் ஸ்கீம், சி, டி, ஜி, ஜே ஸ்கீம் வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஜே ஸ்கீம் வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உண்டான ஈக்குவலன் பேப்பர், எம் ஸ்கீமுக்கு உண்டான ஈக்குவலன் பேப்பர் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா அடுத்தது ஜே அது கேவும் எல்லும் இதுலேயே கொடுத்துருக்கலாம். பட் கேவும் எல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ரெண்டு செமஸ்டர் வந்துருது ஃபர்ஸ்ட் இயர்ல. ஸோ இந்த ஜே ஸ்கீம் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து ஒரே ஒரு செமஸ்டர் தான், ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும்தான், ஒன்லி இயர்லி பேட்டர்னா இருந்துச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அதனால இது மட்டும் நான் தனியாக வந்து இந்த வீடியோவில் மேக் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கே தனியாகவும் எல் உங்களுக்கு தனியாக, கேலேருந்து எம் ஸ்கீமுக்கு எப்படி எழுதணும், எல்லேருந்து எம் ஸ்கீமுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து மேக் பண்ணி இந்த சேனல்ல வந்து உங்களுக்கு போறோம். சரிங்களா, அதனால இந்த சேனலை வந்து இது வரைக்கும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இந்த கிரேஸ் சான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, அவங்க ஏன்னா மாற்றி தப்பாக எக்ஸாம் எழுதிடுவாங்க. ஸோ 15ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியான அந்த வீடியோவை நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் காலத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அது இந்த டேபிள் காலத்தை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இதான் வந்து அந்த டேபிள் காலம் பாருங்க. ஆர், சி, டி, ஜி, ஜே ஸ்கீம் வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து ஜே ஸ்கீம் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, எம் ஸ்கீம் தியரி சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன், லேபுக்கு வந்து சொல்லலை. சரிங்களா, லேபுக்கு வேணா பின்னாடி நம்ம மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்கு போடுறோம். சரிங்களா, இதில் நல்லா பாருங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கீம், ஸோ இந்த காலம் நம்பர், இந்த காலம் நம்பர் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த பேப்பர் நீங்க வச்சிருக்கிற மார்க் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா காலம் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 1, 2, 3, 4 அந்த மாதிரி பாத்தீங்கன்னா காலம் நம்பர்ஸ் வந்து, காலம் நம்பர்னா நீங்க எழுதின அந்த சப்ஜெக்டோட நம்பர். சரிங்களா, இப்போ பாத்தீங்கன்னா ஜே இங்க பாத்தீங்கன்னா கால நம்பர், சப்ஜெக்டோட பேரு, ஸ்கீம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வரைக்கும் வந்து நீங்க வச்சிருந்தது. இதுக்கப்புறம் இந்த சைட்ல இந்த ஸ்கீமுக்கு அப்புறம் இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க என்ன சப்ஜெக்ட் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு கொண்டானது நாங்க வந்து போட்டிருக்கோம். சரிங்களா, ஸோ சப்ஜெக்ட் நேம் பாருங்க, இங்கிலீஷ் 1, இங்கிலீஷ் 2, மேத்தமெட்டிக்ஸ் 1, மேத்தமெட்டிக்ஸ் 2, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, டெக்னிக்கல் டிராயிங், அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த பேஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இதுல பாருங்க இங்கிலீஷ் 1, இங்கிலீஷ் 2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்க நான் ஸ்கீம் எந்தெந்த ஸ்கீம்ல இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறது இங்க நான் போட்டிருக்கேன். சரிங்களா, இங்கிலீஷ் 1 அப்படிங்கிறது ஆர்ஆர் ஸ்கீம், சிடி ஆரம்பத்திலிருந்து ஜே ஸ்கீம் வரைக்கும். இங்கிலீஷ் 2 அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்து டி ஸ்கீம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மேக்ஸ் 1 அப்படிங்கிறது ஜே ஸ்கீம் வரைக்கும், மேக்ஸ் 2ங்கிறது ஜே ஸ்கீம் வரைக்கும், பிசிக்ஸ் வந்து ஜே ஸ்கீம் வரைக்கும், கெமிஸ்ட்ரி வந்து ஜே ஸ்கீம் வரைக்கும், டெக்னிக்கல் டிராயிங் ஜே ஸ்கீம் வரைக்கும். ஸோ இங்கிலீஷ் 2 மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜி, ஜே இந்த ரெண்டு ஸ்கீம்லையும் இங்கிலீஷ் 2 வந்து கிடையாது, ரெண்டாவது இங்கிலீஷ் பேப்பருக்கு வந்து கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக அந்த ஜிலையும் ஜேலையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேப்பர் வந்து வச்சுட்டாங்க. சரிங்களா, இதுதான் வந்து நீங்க ஜே ஸ்கீம் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதின சப்ஜெக்டோட பேர். ஸோ இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல நீங்க ஏதாவது அரியர் வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க எழுதக்கூடிய பேப்பர் என்ன, எம் ஸ்கீம்ல நீங்க என்ன பேப்பர் வந்து எழுதணும் அப்படிங்கிறத நான் இந்தாட்ட வந்து உங்களுக்கு தெளிவா வந்து சொல்லியிருக்கோம். பாருங்க, நீங்க வந்து
இங்கிலீஷ் 1 இங்கிலீஷ் 2 2 இங்கிலீஷ் பேப்பருமே நீங்க அரியர் வச்சிருந்தால் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் ஸ்கீம்னுடைய 2வது செமஸ்டர்ல கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்கு. இந்த பேப்பரை நீங்க எழுதணும். பாருங்க சப்ஜெக்ட் கோடு வந்து போட்டிருக்கோம், நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய டைம் டேபிள்ல சப்ஜெக்ட் கோட் இருக்கும், அந்த கோடை வச்சு நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? 30021 சப்ஜெக்ட் கோட். சப்ஜெக்ட் வந்து கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் 2. அடுத்தது பாருங்க மேத்தமெட்டிக்ஸ் 1. மேத்தமெட்டிக்ஸ் 1 அப்படிங்கிறது ஜே ஸ்கீம் வரைக்கும். அதுக்கப்புறமும் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, அது நான் உங்களுக்கு பின்னாடி வந்து சொல்றேன். ஸோ இது இப்போ நான் சொல்லக்கூடியது ஜே ஸ்கீம் வரைக்கும் இருக்கிற அந்த இயர்லி பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து பொருந்தும். மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் மாறி போயிடும். அதனால நான் அப்புறமேட்டு சொல்றேன். சரிங்களா? இப்போ பாருங்க மேத்தமெட்டிக்ஸ் 1 ஜே ஸ்கீம் வரைக்கும் இருக்கிறவங்க, சரிங்களா? ஜே ஸ்கீம்ல வரைக்கும் இருக்கிறவங்க மேத்தமெட்டிக்ஸ் 1 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து அரியர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க எம் ஸ்கீம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருக்கிற 30012 அப்படிங்கிற கோட்ல இருக்கிற என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 அப்படிங்கிற அந்த பேப்பர் நீங்க எழுதணும். அதே மாதிரி பாருங்க அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் 2, பிசிக்ஸ் 2, கெமிஸ்ட்ரி, டெக்னிக்கல் டிராயிங். ஸோ இந்த 4 பேப்பர், சரிங்களா? மேத்தமெட்டிக்ஸ் 2, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, டெக்னிக்கல் டிராயிங், இந்த 4 பேப்பருமே அரியர் யார் வச்சிருக்கீங்களோ அவங்க என்ன பண்ண போறீங்கன்னா எம் ஸ்கீம்ல இருக்கிற 2வது செமஸ்டர்ல இருக்கிற 30022 இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 எழுதணும். மேத்தமெட்டிக்ஸ் 2க்கு 2வது செமஸ்டர்ல மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் வந்து 2வது செமஸ்டர்ல இருக்கிற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து 2nd செமஸ்டர்ல இருக்கிற கெமிஸ்ட்ரி, டெக்னிக்கல் டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து எம் ஸ்கீம்னுடைய 2nd செமஸ்டர்ல என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்கு. ஸோ இந்த பேப்பர்ஸ் வந்து நீங்க எழுதணும். சரிங்களா? இதே வந்து அடுத்து பாருங்க ஜி ஸ்கீம்லயும் ஜே ஸ்கீம்லயும் இங்கிலீஷ் 2 அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக அவங்க என்ன சப்ஜெக்ட் வச்சிருந்தாங்கன்னா பேசிக்ஸா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல ஈக்குவலன்ட் கிடையாது. ஸோ அதனால அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து அரியர் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 3rd செமஸ்டர் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டோட 3rd செமஸ்டர்ல சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட் என்னைக்கு வருதோ, என்னைக்கு அந்த டேட் சொல்லியிருக்காங்களோ அன்னைக்கு வந்து நீங்க அந்த சப்ஜெக்ட் தான் நீங்க எழுதணும். சரிங்களா? பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல அரியர் வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் தான் நீங்க வந்து எழுதணும். சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத நீங்க கேளுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து மெயினா ஜே ஸ்கீம் வரைக்கும், ஸ்டார்டிங் டிப்ளமோ ஆரம்பிச்சதுல இருந்து ஜே ஸ்கீம் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டுமே இந்த வீடியோ. அதுக்கப்புறம் நான் வந்து கே ஸ்கீம் அண்ட் எல் ஸ்கீம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம் ஸ்கீம்ல எப்படி எழுதணும், எம் ஸ்கீமுக்கு என்ன ஈக்குவலன்ட் பேப்பர் எழுதணும் அப்படிங்கிறத நான் தனி வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். சரிங்களா? இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த கிரேஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அவங்க எந்த சப்ஜெக்ட் வந்து நான் எழுதணும் அப்படிங்கிற இன்னும் கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. ஸோ அதனால இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படி ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பத்திய கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. சரிங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.